தட்சிணாயன புண்ணியகாலம் மற்றும் ஆடி மாத பிறப்பை ஒட்டி நெல்லை பாளையங்கோட்டை ராஜகோபால சுவாமி கோவிலில் கோபூஜையுடன் விஸ்வரூப தரிசனம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தேவர்களின் இரவு பொழுதாக கருதப்படும் தட்சிணாயன புண்ணியகாலம் மற்றும் ஆடி மாத பிறப்பை ஒட்டி நெல்லை மாவட்டத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த வைணவ ஸ்தலங்களில் ஒன்றான அருள்மிகு ராஜகோபால சுவாமி கோவில் பாளையங்கோட்டையில் அமைந்துள்ளது. இங்கு மூலவர் வேதவள்ளி குமுதவள்ளி சமேத வேதநாராயணர் அமர்ந்த திருக்கோலத்திலும், மூலவர் விமானத்தில் ஸ்ரீதேவி பூமிதேவி சமேத ஸ்ரீ அழகிய மன்னார் நின்ற திருக்கோலத்திலும், உற்சவர் ருக்மிணி சத்யபாமா சமேத ராஜகோபாலர் என 3 திருக்கோலங்களில் அருள்பாலித்து வருகின்றார். இந்த கோவிலில் ஆண்டு முழுவதும் பல்வேறு உற்சவங்கள் நடைபெறுகின்றன. ஆடி மாத பிறப்பு மற்றும் தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பித்து ஆடி முதல் மார்கழி மாதம் வரை தட்சிணாயன காலமானது நடைபெறுகின்றது. ஆடி மாதத்தை கணக்கிட்டுதான் பண்டிகைகள் தொடங்குகின்றன. ஆடி மாதம் முழுவதும் கிராமப்புறத்தில் காவல் தெய்வங்கள் மற்றும் கிராம தேவதைகளுக்கு பூஜைகள் விழாக்கள் நடைபெறும். நதிகள் மக்களின் ஜீவநாடியானதால் அதில் ஆடி மாதம் புதுநீர் வருவதை கொண்டாடுவது பல நூற்றாண்டு காலங்களாக தமிழர்களின் மரபாக உள்ளது. அநேக சிறப்புகள் வாய்ந்த ஆடி மாத பிறப்பானது இந்த திருக்கோவிலில் ஆடி மாத பிறப்புக்கு கோபூஜை மற்றும் சிறப்பு விஸ்வரூப தரிசனம் நடைபெற்றது. இதனையொட்டி காலை நடை திறக்கப்பட்டு ராஜகோபால சுவாமி விஸ்வரூப தரிசனமும் மூலவர் வேதநாயர பெருமாளுக்கு கற்பூர ஹாரத்தியும் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பெரிய திருவடியான கருடன் சன்னதிக்கு முன்பு பசுவிற்கு பூஜைகள் நடைபெற்றது. பசு மற்றும் கன்றுக்கு புதிய வஸ்திரங்கள் அணிவிக்கப்பட்டது. லக்ஷ்மி அஷ்டோத்திரம் கொண்டு பூக்கள் மற்றும் குங்குமத்தால் அர்ச்சனை செய்யப்பட்டு ஸ்ரீசுக்தமும் சேவிக்கப்பட்டது. கோமாதாவிற்கு கற்பூர ஹாரத்தி காண்பிக்கப்பட்டது. பக்தர்கள் பசுவிற்கு பழம், அகத்திக்கீரை போன்றவற்றை கொடுத்து கோமாதாவை வலம் வந்து வணங்கினர். தொடர்ந்து ருக்மிணி சத்யபாமா சமேத ராஜகோபால சுவாமிக்கு கற்பூர ஹாரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.